என்னுடைய செய்தியின் தலைப்பு இதுதான். சாதாரண மனிதனின் அசாத்தியங்கள். தி இம்பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அன் ஆர்டினரி மேன். ஒரு சாதாரண மனுஷன், இப்போ அப்போஸ்தலர்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்குறப்ப, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த, ஒரு மீன்பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான ஒரு நபர்கள். அவர்கள் எப்படி அசாத்தியமான காரியங்களை செய்ய துணிந்தார்கள்? எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சது? நம்ம பார்த்தோம். பேதுருலாம் என்ன பண்ணாரு? ஓடி ஒளிஞ்சாரு, மறுதலித்தாரு. எனக்கு தெரியாது, இந்த இயேசுவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏசாமி இதை சொல்லிட்டு போனார். 3 தடவை மறுதலித்தார். ஆனால் அதே பேதுரு முதல் முறையா எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்கள் சபையில் நடக்க ஆரம்பிச்சது. எப்படி இந்த ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் என்ன அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த சாதாரண மனிதர்கள் எப்படி, ஒருவேளை நம்மால் சாதாரண மனிதர்களாகிய நாம் அப்போஸ்தலர்களாக மாற முடியுமா? இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த ஸ்லைடு போமா. ஒற்று நான் நெட் பண்ணி பார்க்குறேன், வேலை செய்யுது. ஓகே. இது அதுக்கு முன்னாடி இந்த ரட்சிப்பினுடைய அவசியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லும் பொழுது ஆதி திருச்சபையில் எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் சென்று ஊழியம் செஞ்சாங்க, எப்படி இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை பரப்பினாங்க என்று சொல்லலாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணாங்க? அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக அவர் வந்திருந்தார்கள். இயேசு சுவாமி அவர்களோடு கூட இருந்திருந்தார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, நான் ஆமென் என்று சொல்கிறேன். ஒருவேளை நம்மள இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சில அடிப்படை சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு கோல்டன் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அதையும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுசாமி வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும் பொழுது தேவன் தந்த ஒரு ஈவு. அவர் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து மறிக்க கொடுத்து நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. யாரு நாம்ன்றது? யாருங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா என்பது ஒரு கோல்டன் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மிக ஒரு இந்த நற்செய்தியை வந்து காஸ்பல் இந்த நட்ஷல் ஒரு சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக இந்த நற்செய்தி சொல்லணும்னு சொன்னால் இதில் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இதில் நாம் வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த வசனம், ஆனாலும் மறுபடியுமாக இதில் நம்ம வேரூன்றுவது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? அவரை நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்லுகிறோம். எல்லாருமே பாவிகளாக நாம் இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் அந்த மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த வித்து அது தொடர்ந்து வருகின்ற ஒன்றாக இருந்தது. அதனால தான் இந்த ரோமர் 3:23 பார்க்கும்பொழுது எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இல்லாதவர்களானோம். இந்த பாவம் செய்தது நிமித்தமாக நமக்கு இந்த காரியம் நடைபெற்றது. அதே இது ரோமர் 6:23 பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள். எல்லாம் கொஞ்சம் துரிதமாக இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுறது. அடிப்படையில் இது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 4:7 பார்க்கும்பொழுது அதுவும் என்ன சொல்லுதுன்னா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இது தாவீது சொன்ன காரியத்தை இங்கே எழுதியிருக்காங்க. ஒரு சில மொழிபெயர்ப்புகளை தாவீது சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த காரியங்களில் நாம் வேரூன்றி இருப்பது அவசியமாக இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதைத்தான் என்ன பண்ணுறாங்க இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, இந்த ஆதி திருச்சபையில் இந்த பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் வந்து எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். தைரியமாய் மக்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், அன்னைக்கு பேதுரும் யோவானும் போயிட்டு எப்படிலாம் அங்கே அந்த காரியங்களை செஞ்சாங்க. மக்களிடத்தில் போயிட்டு இதைத்தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்த இயேசு நீங்கள் கொன்னீங்க பார்த்தீங்களா? யூதர்களை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் கொன்று போட்ட அந்த இயேசுவானவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த
3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க இல்லையா? இவங்க போகிறப்ப ஒரு முடவன் இருப்பான். என்கிட்ட ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவன் காத்திருப்பான். இவங்க என்ன சொல்லுவாங்க? பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட இல்லை, இயேசு ரட்சகரா இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி தூக்கும் பொழுது அவள் எழுந்து வந்தாங்க என்று சொல்லி அதை பார்த்தோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேத பாரர்கள், இந்த யூத தலைவர்கள், ஆலயத்தில் இருந்த இந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ரொம்ப முதல்ல ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நேற்று வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு சாதாரணமான மனுஷங்க இவ்வளோ ஞானமாக இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு. ஆனால் அது அது வந்து என்ன பண்ணுறாங்க, யூத தலைவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எந்த வல்லமையினால் இந்த காரியத்தை செய்கிற, அல்லது எந்த பெயரினால் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு முடவனுக்கு கடந்த அவனுக்கு அவனுக்கு ஒரு அனுதாபமான ஒரு காரியத்தை செஞ்சேன், அவனை தூக்கி விட்டேன், அதுக்கு நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி என்கிட்ட காரணம் கேட்குற, அப்படி எப்படி சுகமானான்னு சொல்லிட்டு அதுக்காக எங்களை விசாரிக்கிற. சரி, அப்படி நீ கேள்வி கேட்டினா நான் உனக்கு சொல்கிறேன், நீங்களும் எல்லா இஸ்ரவேல் மக்களும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவின் பெயரால் செஞ்சோம்னு சொல்கிறாங்க. போல்டாக என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த காரியங்களை எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கல்ல, கேள்வி கேட்டிங்கல்ல, தெரிஞ்சுக்குங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம், இன்னைக்கு இந்த மனுஷன் சுகமடைஞ்சவன் அவங்க முன்னாடி நிற்கிறான் இல்லையா? அது என்ன காரணம்னு சொன்னால் அவருடைய வல்லமையினால் அவன் குணப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுக்கு சுகத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்களும் இந்த சிலுவையில் அரைஞ்சிங்க, ஆனால் சிலுவையில் அரைஞ்சவரை வந்து பிதா வந்து உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுக்கு இந்த முடமாய் இருந்த மனுஷன் இன்னைக்கு சுகப்பட்டு நிற்கிறானே, இவன் உங்களுக்கு இதுக்கு சாட்சி என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, அதுக்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இயேசு அல்லாமல் வேறு எவரிலும் ரட்சிப்பு இல்லை, ஏனெனில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் மனிதரிடையே அவருடைய பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்றான். ஆமென். இது ரொம்ப அடிப்படையான சத்தியம். அதை என்ன பண்ணுறாங்க, ஏனென்றால் அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, யூதர்கள் வந்து அவங்க ஒரு பக்கம் ஒரு இதில் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப போல்டாக டிக்ளேர் பண்ணுறாரு, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இந்த காரியங்களை நாங்கள் செய்தோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இயேசு இல்லாமல் யாருக்கும் ரட்சிப்பு கிடையாதுப்பா. அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவம் சொன்னார் இல்லையா? அதை இவங்க திருப்பி இங்கே சொல்கிறாங்க, அவரை தான் வேறு யாருனாலும் ரட்சிக்கப்பட முடியாது, ஏனெனில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் அவருடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நம்ம பாட்டு பாடுறோம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் எல்லாம் சொல்லி அவருடைய நாமத்தை இன்று நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்தை அந்த சீடர்கள் உயர்த்தினார்கள் அன்றைக்கு. ஏன் ரொம்ப போல்டாக அந்த காரியத்தை அந்த யூத மக்களிடையே அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இதிலிருந்து இந்த நீங்கள் எல்லாருமே வாசித்துட்டு இருக்கீங்களா இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை? நம்ம ஏன்னா ஒரு தியானித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போய் வாசிக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு தேவன் உங்களோட கூட தனிப்பட்ட விதத்தில் இன்னும் ஆழமாக பேசுவார். அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் உங்களை வாசிக்க முடியாமல் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்னா, நற்செய்தியின் பொருட்டு தேவன் மக்களை இணைக்கிறார். காட் கனெக்ட்ஸ் பீப்புள் ஃபார் த சேக் ஆஃப் த காஸ்பல். ஒருவேளை நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு காரியங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறது என்ன, தேவன் உங்களோட கூட என்னோட கூட பேசிகிட்டு இருக்க காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தில் நடக்கிற காரியங்கள் ஏதோ தற்செயலாக நடக்கின்ற காரியங்கள் அல்ல. அதை முதலாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சமீபத்தில் போன வாரம் கூட பாசிட்டிவ் இதை குறித்து டச் பண்ணார். அதுக்கு முந்தின வாரமும் நம்ம அதை குறித்து நம்ம பேசினோம். ஒரு ஆவிக்குரிய ஒரு அபாயம்னு சொல்ல, ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் இந்த உலகத்தில் இன்றைக்கி காணப்பட்டுருக்கின்றது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு காரியம். த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பயமுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னலாம் பயமுத்தி பார்க்குறாங்க. எனக்கு எப்பயுமே ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், ஏதோ கெச்சிக்கிற சிங்கம் போல் சாத்தான் வந்து சுற்றி திரிகிறான்னு சொல்லி. அதில் நல்ல ஒரு வசனம் எனக்கு என்ன பிடிச்ச என்ன தெரியுமா, அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல, லைக் அ ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லி அப்படி ஆனால் பயமுத்திட்டு இருக்கான். அந்த த்ரெட் இருக்குன்றது உண்மைதான், இன்றைக்கி இருக்குது. நம்ம சமீப காலத்தில் நம்ம 2-3 வாரமாக எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டுருக்கிற செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம சார்லி கேக்கோட அவரோட கொன்ன ஆளை பிடிச்சிட்டாங்க, தெரியும் இல்லையா? அவருடைய பேர் தெரியுமா? டைலர் ராபின்சன்
ஆமாம். அந்த ஆளை இவன் தான் சஸ்பெக்ட்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. கோர்ட்டில் ஹியரிங்லாம் போயிட்டுருக்கு. நான் ஒரு ஒரு கற்பனையாக ஒரு காரியத்தை நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது உங்களை அழைக்கிற இந்த காலை வேளையில். அந்த நம்ம அந்த இவனையே உதாரணத்துக்கு எடுத்துப்போம். டெய்லர் ராபின்சனை நம்ம எடுத்துப்போம். அவன் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இன்னைக்கு நம்ம அவ்வளோ மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம போயிடல. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டைமில் தான் இருக்கோம். ஏன்னா அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அசீவ் பண்ணி பாருங்களேன். அவனை வந்து அவன் செஞ்ச ரொம்ப நல்ல காரியம் கவர்மெண்ட் சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு அத்தாரிட்டி அவனை கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? போ இதை போய் செய், தெரியுமா பண்ணு அப்படின்னு அவனுக்கு அத்தாரிட்டி அவனுக்கு கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? கொன்னுட்டு அவன் வந்து வீதிகளில் வந்து ரொம்ப சுதந்திரமாக உலா வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கிறிஸ்தவர்கள் போய் பயந்து போய் நடுங்கி ஒளிந்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த சமயத்தில் நினச்சி பாருங்கள், இந்த டெய்லர் ராபின்சன்ட்ட அவன் போயிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு அரெஸ்ட் பண்ணப்படலை. என்ன அத்தாரிட்டி அவனுக்கு இருக்குது. இதை செய்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவன் போயிட்டுருக்கிறப்ப ஏசாமி அவரை சந்திச்சார்னு வச்சுக்கோங்க. டெய்லர் ராபின்சன் நீ துன்பப்படுத்துகிற நீங்கள் யார் கேட்டிருக்கப்ப நீங்கள் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். யாரோட கதையை சொல்லிகிட்டு இருக்கேன்? சவுலுடைய கதை. சவுல் வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவன் கையில் வைத்திருந்தான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த போய் எங்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவளை கொள்கின்ற ஒரு காரியத்தை அவன் கொடுத்திருந்தான். இதில் 7ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? இந்த ஒரு ஆளை கொலை பண்ணுறாங்க. முதல் ரத்த சாட்சி யார்? ஸ்டேவானை வந்து கொலை பண்ணுறாங்க. யாரோட தலைமையில்? இந்த சவுலுடைய தலைமையில் அவனை கொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த டெய்லர் முதல்ல இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே இருக்கட்டும், சவுலுக்கு உள்ளே போக வேண்டாம். இப்போ டெய்லர் ராபின்சன் வந்து அதிகாரத்தோடு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கான். அப்போ வந்து தேவன் வந்து உங்கள் கனவுல பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. நீ இப்போ இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து இந்த தெருவில் இந்த ஸ்ட்ரீட்டில் இனாலால் இருக்கான். அவன் ஒரு இதில் ஜபம் பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்ட போய் நீ அவன்கிட்ட பேசு, நீ போய் அவனுக்காக ஜபம் பண்ணு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் யார்? ஆக்சுவலாக டெரரிஸ்ட். ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டு கொன்னவன். அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? இதே சூழ்நிலை தான் யாருக்கு இருந்தது? அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு இருந்துச்சு. இந்த அனனியா பேர் வந்து ரொம்ப வேதத்தில் வரல இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அந்த அனனியா செய்தார் என்று சொல்லி பார்க்க நான் சொன்னேன் இல்லையா? ஒரு சாதாரண மனிதர்கள், சாதாரண சீடர்கள் வந்து பெரிய அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். சுவிசேஷத்தை உலகெங்கும் எடுத்து போகின்ற ஒரு ஆட்களாக மாறினார்கள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த அனனியா என்பவன் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண சீடன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ போய் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் போய் அந்த காரியத்தை செய்யலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? பவுல் என்கின்ற ஒரு அப்போஸ்தலன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் இத்தனை புஸ்தகங்களை நமக்கு எழுதின ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டார். ஆனால் இதெல்லாம் அவன் பண்ணலை. அனனியான்றவன் வந்து இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதலை, பெரிய பெரிய காரியங்கள் அவன் பண்ணலை. ஆனால் செஞ்ச ஒரே காரியம் என்ன? தேவன் சொன்னோன்னே முதல்ல அவனுக்கும் அந்த கேள்விகள் இருந்துச்சு. ஆண்டவரே, அவன் வந்து கொலை பண்ணான் ஆண்டவர், இத்தனை பேரை கொண்டு அவன் எல்லாம் அதிகாரத்தை வச்சுருக்கான், கிறிஸ்தவர்கள் கொல்லணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டார். ஆனாலும் தேவன் சொல்லும் பொழுது அவன் கீழ்ப்பணிந்து ஓகே ஆண்டவரே நான் போனேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அந்த காரியம் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை உருவாக்கிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஒரு சாதாரண அனனியாவை ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடனாக இந்த இடத்துல நமக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதைத்தான் இப்போ நம்ம சவுலும் அனனியாவின்ற கருத்தை பார்த்தோம். இதுக்கு அடுத்து இதில் பார்க்குறப்ப 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை வந்துட்டு திருப்பி 8க்கு நான் போகிறேன். பிலிப்பும் எத்தியோப்பிய மந்திரியும். இதில் நீங்கள்
அந்த வேத புஸ்தகம் இருந்தால் அதில் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம இதை எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் உள்ள காரியங்களை என்று நாம் பார்த்துவிட்டு நாம் போடலாம். இந்த 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிக்கிறது? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியர் இடத்துக்கு போய் அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றான். ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டாம். எடுத்துகிட்டு வர்றப்ப ஓகே தானே 9ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம இதை பார்த்தோம். 8க்கு போனோம். சாரி, 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்குவோம். நம்ம 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அவனை அந்த ஸ்தேவான் கொல்லப்பட்டதுக்கு பின்பதாக இந்த காரியங்கள்லாம் ஆமாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுல் வந்து அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கான் இல்லையா? எல்லாமே இவனுக்கு கீழே தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் வீடு வீடாக போய் தேடுகின்ற ஒரு காரியம் நடக்குது. அப்போ இந்த சமயத்தில் என்ன நடக்குது? பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது. அது என்ன பண்ணுறாங்க இவங்க போய் போல்டாக ப்ரொக்ளமேஷன் இப்போ இது அந்த கடவுளுடைய காரியத்தை குறித்து தைரியமாக அந்த பிலிப்பு என்பவன் செய்கிறப்ப என்ன பண்ணுறாங்க? அநேகர் வந்து அசுத்தாவிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. அங்கே நிறைய காரியங்கள் அங்கே நடைபெற்ற காரியங்கள் 6, 7, 8 வசனங்களை வாசிக்க முடியும். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நாட்களில் அந்த பட்டணத்தில் காணப்படுகிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த இதில் ஒரு காசா, இன்றைக்கி நம்ம அந்த காசான்ற பேர் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச பேர். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த காசாவுடைய வனாந்தரத்துக்கு போகிற வழியாக அவர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது 26லேருந்து இந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவனும் என்ன பண்ணுறான்? தேவன் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நீ போ இந்த இடத்துல அந்த ஒரு அந்த எத்தியோப்பியனாகிய மந்திரி அவன் வந்து யாருன்னு பார்க்குறப்ப ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை பெற்றிருக்கிற ஒரு மந்திரி. அவன் ரதத்தில் போயிட்டுருக்கான். ரதத்தில் போகும்பொழுது என்ன பண்ணுறான்? ஏசாயா புஸ்தகத்தை அவன் திறந்து அவன் வாசித்து கொண்டு இருக்கிறான். வாசிட்டு இருக்கிறப்ப தேவன் சொல்லார், இவன் அதுக்கு கூடவே பேரலாக ஓடுறப்ப அந்த காரியங்களை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள்ள என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போ இவன் ஓடி போய் என்ன பண்ணுறான்? இந்த வாசிக்கிறீங்களே, இந்த இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்களே, ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க, உங்களுடைய இதுக்குரிய அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறார்? அந்த மந்திரி, எவராது எனக்கு விலைக்கு சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்? போயிட்டு என்னென்ன காரியங்கள் அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்களை அவர் வாசித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த மந்திரி வாசித்து கொண்டிருக்கிறார். அப்போ போயிட்டு போல்டாக எடுத்து எல்லா காரியங்களையும் விளக்கி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரிசல்ட் அங்கே உடனடியாக கிடைக்குது. சாதாரண மனிதன், பிலிப்பு என்பவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் தேவன் சொன்ன பொழுது அவன் வார்த்தை கீழ்ப்படிந்து யார்கிட்ட போய் பேசினா? ஒரு சாதாரண ஆள்கிட்ட இல்லை, ஒரு மினிஸ்டர், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு பேசக்கூடிய ஒரு பலன் யாருக்கு? பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்கிறாரு, நீ போய் பேசுன்னு சொல்லி சொல்கிறாரு. பேசும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு நல்லா புரியுது. அவன் சொன்னான் இல்லையா, யாராவது சொல்லலைன்னா எனக்கு எப்படி புரியும்னு சொன்னான். ஆனால் அந்த ஆவியானுடைய பலத்தினால இவன் போய் பேசினப்ப அதை அவன் விளங்கி கொள்கிறான். விளங்கிட்டு என்ன பண்ணுறான்? சரி, நான் இப்போ ஞானஸ்நானம் பிறகு என்ன தடை? இங்கே தான் தண்ணி இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்கான், எனக்கு கூடுன்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பெரிய ஒரு மீட்பு அந்த இடத்துல உண்டாகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யார் மூலமாக? ஒரு சாதாரண மனிதன், பிலிப்பு என்ற ஒரு சாதாரண மனிதன் மூலமாக நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பேதுருவும் கொர்நேலியுவும். இது வந்து நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு என்று சொல்லப்பட்டவன் வந்து யாருன்னு பார்க்குறப்ப பட்டாளத்தில் ஒரு பெரிய அதிகாரி, 100க்கு அதிபதி, சென்ச்சுரியன் சொல்லுவாங்க. ஒரு பெரிய அதிகாரி, இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த கொர்நேலியுவிட்ட இவன் பேதுரு போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான்? 2ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறப்ப எல்லாமே தெரியும். அவன் ரொம்ப பக்தியுள்ளவனாக இருக்கான்.
அப்போ அவன் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணுறப்ப இவர் சொல்ற மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்கிறாரு, நீ போ அங்கே போயிட்டு பேதுரு என்ற மறுபெயர் சீமோனை அழைப்பி அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் முதல்ல நான் காமிச்சேன். முதல்ல என்ன ஸ்லைடு ஒன்று போட்டேன் ஞாபகம் இருக்கா? எதுவுமே தற்செயலாய் நிகழ்கின்ற ஒரு காரியங்கள் கிடையாது. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த இடத்துல நம்ம முதல்ல ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ஆதி திருச்சபையில் என்ன காரியங்களை ஒரு சாதாரண மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறி என்ன காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன சொன்னால், நம்மளே ஒரு நடவடிக்கைகள் எழுதணும். சிட்டி பாயிண்ட் வெஸ்ட் தமிழுடைய நடவடிக்கைகள் சொல்லி எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? நம்ம என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் எழுத வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னேன். நான் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி நம்ம நீங்களும் நானும் இன்றைக்கி ஒருத்தர் நம்ம சந்திச்சுக்கிறோன்னா இது தற்செயலாக நடந்த நிகழ்வு கிடையாது. 2013 வருஷத்தில் செட்ரிக் ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் சந்திச்சுட்டு ஒரு தற்செயலான நிகழ்வு நிச்சயமாக கிடையாது. நாங்கள் நினச்சே பார்க்கல. ஒரு இன்றைக்கி 13 வருஷம் இப்படி ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வருவோன்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தது கிடையாது. நிச்சயமாக நினச்சி பார்க்கல. இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஒரு உறவு என்று கொடுத்துருக்கான்னு சொன்னால் இது ஒரு தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. இது நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்கள் நடைபெற்றது. முதல்ல போயிட்டு இந்த தேவன் பரிசுத்தாவியானவர் சொல்லும் பொழுது இவர்கள் கீழ்ப்படிந்து அவங்களோட போனாங்க. போயிட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனித்தாள் ஆத்ம ஆதாயம் சொல்லுவாங்க இல்லையா, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றது சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போய் சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொர்நேலியு வீட்டில் அவங்க கூட யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? அவனுடைய வீட்டாக இருந்திருப்பாங்க, அவனுடைய குடும்பத்தார் இருந்திருப்பாங்க, அவனுடைய சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அவனுடைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அப்புறம் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் இப்போ நம்ம வாஸ்து பார்க்கும்போது அநேகர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பேர் குறிப்பிட்ட நம்பர் அங்கே கொடுக்கப்படல. ஆனால் ஒரு பெருங்கூட்ட மக்கள் அந்த நாளிலே தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை அது மட்டும் இல்லை, பேதுரு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் எல்லோரும் மீதும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி பார்க்கணும். 34 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 43 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்துகிறார்கள் என்றார்கள். அதுக்கடுத்து 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண மக்கள், சாதாரண மனிதர்கள் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லு என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் போய் கீழ்ப்படிந்த காரியத்தை செய்தார்கள். செஞ்சப்ப ஒரு அசாதாரணமான காரியங்கள் நடைபெற ஆரம்பிச்சது. பெரிய அநேக அற்புதங்கள் நடைபெற்றது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தாங்க, முடவன் வந்து குணமானா, இதெல்லாம் நடந்துச்சு. அதோடு கூட ஆவியானவரால் அங்கே வந்த அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்ட யாவர் மீதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவ்வளோ ஒரு அருமையான காரியங்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை தான் நாம் அதிகமாக நாம் உள்ளே உட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம சபையாக நாம் என்ன செய்ய போகின்றோம்? நான் முதல்ல சொன்ன அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் முக்கியம். நமக்கு தேவனோடத்தில் இருக்கின்ற அந்த உறவு, அந்த தனிப்பட்ட உறவு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அடுத்த விஷயத்தை நம்ம போக முடியாது, அடுத்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அதுக்கு அடுத்த விஷயத்தை தான் பார்க்கும் பொழுது சபையாக இன்றைக்கி வரோம். டீம் போன வாரம் அதை ரொம்ப திரும்ப சொன்னார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே வந்து ஆராதிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டாலே மனசு நிறைவேறஞ்சிட்டு நிறைய பேருக்கு அப்படி ஒரு நிறைவு வந்துடும். ஆனால் அது இல்லை. இது எங்கே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்ம வேலை ஸ்தலங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, நம்முடைய நண்பர்களிடத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குது, வெளியில் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, அப்படி போகும் பொழுது அவரால் நிரப்பப்பட்டு இன்றைக்கி அழகாக பாட்டு போனோம், என்னை நிரப்பிடுங்கப்பா நம்முடைய வல்லமையால் என்று சொல்லி பாடணும். அப்படி நாம் நிரப்பப்பட்ட நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியும். தேவன் அதுக்குரிய பலனை அவர் கொடுக்கின்றவராக இருக்கார். அநேக சமயங்களில் நம்ம பேசும்பொழுது நமக்கு என்ன பேசுகின்ற வார்த்தை வராது, தெரியாது. ஆனால் அந்த ஆவியானவருடைய உதவியை நாடும் பொழுது சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் அவர் கொடுக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அப்படி நாம் போகும் பொழுது நம்முடைய நண்பர்களிடத்திலோ வேலை ஸ்தலங்களிலோ அந்த காரியத்தை செய்யும் பொழுது
என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய ஓப்பன் ஆயிடுது, டோர் ஓப்பன் ஆயிடுது. அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் தேவனுக்களாக நடத்துகிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆமென். அந்த காரியத்தை செய்யும் பொழுது, நாம் சாதாரணமாக இருந்த நாம் ஒரு அப்போஸ்தலர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். நமக்கு தெரியாமலே எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருப்போம். நான் உனக்கு ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்தியால அம் ராஜ்குமார் ராமச்சந்திரன் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பிராமண சமூகத்திலிருந்து வந்து அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு பாஸ்டர்ஸ்க்கு அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. அம் அவருடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு தனிப்பட்ட திடீர்னு ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஒரு கூட்டத்தில் போய் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. பேசும்பொழுது அங்கே இருந்தவங்க எல்லாமே கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி தான் நடக்கும். அவரோட ரொம்ப அமேசிங் மினிஸ்ட்ரியாக இருக்கும் அவரோடது. அப்போ அதில் ஒரு அஃபிஷியல், கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒருத்தர் உட்காந்துருந்துருக்கிறாரு. அவரும் கேட்டு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி இவர்கிட்ட கடவுளை ஏற்றுக்கிட்டு, எனக்கு இது மட்டும் பார்த்தாதுங்க, என் கூட வீட்டுக்கு வாங்க, என் ஒய்ஃபும் உங்களை கேட்கணும், தயவுசெய்து வருவீங்களான்னு சொல்லி கேட்டார். பெரிய ஐஏஎஸ் அதிகாரின்னு நினைக்கிறேன் அவர். நான் வரேன் போகலாம் அப்படின்னு இருக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட இருக்கிறாங்க, பேசுனதெல்லாம் கேட்டிருக்கிறாரு உட்காந்து, அவங்கள கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜெபம் பண்ணலாமா அப்படின்ட்டுருக்காரு. சொன்ன உடனே இல்லை வேண்டாம் பண்ணிட்டாங்களாம். வேறு ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம், பரவாயில்லன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. இவர் கண்ணை மூடக்கூட இல்லை, அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபன்றதை விட பிசாசே, நான் வந்து தேவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல நான் அறிவிக்க வந்திருக்கேன். தேவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் நடுவில் நீ யார்? ஒரே சின்ன கேள்வி கேட்டு உன்னை இயேசு நாமத்தில் கடந்து கொள்கிறேன் போன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சுட்டு திருப்பி கேட்டுக்காரு, நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமாரு. பண்ணலாமே அப்படின்னாங்களாம். ஆமென். இன்றைக்கு இது வந்து அவருக்கு நடந்துச்சு, ராஜ்குமார் ராமச்சந்திரன். இன்றைக்கி நான் பார்க்குறோம் அப்போஸ்தலருக்கு நடந்துச்சு. இன்றைக்கு உள்ள அப்போஸ்தலர்கள் ராஜ்குமார் ராமச்சந்திரனுக்கு நடந்துச்சுன்னா எனக்கு உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். நான் போய் ஒரு இடத்துல பேசும் பொழுது, யார் நம்மளுடைய நண்பர்களிடத்துல யார்கிட்ட போய் பேசும் பொழுது தடை செய்கிறது யார்? கட்சிக்கிற சிங்கம் போல அவன் சுட்டி தெரிகிறான். சிங்கம் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கின்ற அந்த அதிகாரம் மேலான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அந்த கட்டுகளை உடைக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். நாம் எந்த விதத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பால் இன்னைக்கு இதில் நம்ம ஆராதனைக்குள்ள நடத்தும் பொழுதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம பல சமயங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே டைப் ஆஃப் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை அதன் மூலமாக ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுறாரு. உங்களுக்கு உங்களை வந்து யாருன்றதை வெளியில் தெரியப்படுத்துகிறாருன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அதே காரியம்தான். நம்ம பிரச்சனை ஒருவேளை வரும், டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. ஆதி திருச்சபையில் பெர்சிக்யூஷன் வந்துச்சு. அப்போ சில 1:8 வாசிக்கிறப்ப பரிசுத்தத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி இந்த காரியம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ 8:1 பார்க்குறப்ப சவுல் அங்கே பெர்சிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து அந்த சபையை நசுக்க ஆரம்பித்தான் என்ற காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் வரும். ஆனால் அது என்ன பண்ணுறாரு தேவன், நம்ம போயிட்டுருக்க டைரக்ஷனை அதை இன்னும் சரியாக்கிறதுக்கு சில சமயங்களில் இடையூறுகளை பயன்படுத்துகிறார். ஒரு தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியம் கிடையாது, பிசாசு கொடுக்குற காரியம். ஆனால் அதன் மூலமாகவும் தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது பார்க்குறப்ப அவர் தேவன் தடைகளை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ராஜ்குமார் ராமச்சந்திரன் சொல்கிறப்ப அதே தான். தடைகள் வந்து வரும், ஆனால் அதை உடைக்கிறார்னு சொல்கிறத விட அதை உடைக்கக்கூடிய வல்லமையை தேவ பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வது உலகெங்கும் அவர் சொன்னார் இல்லையா, பரிசாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரிமாணம் சொன்னார் இல்லையா. அந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். அந்த சுவிசேஷம் பரவுறது வந்து வேர்ல்டு வைட், நற்செய்தி வந்து உலகம் முழுசும் பரவுகிற ஒரு காரியமாக இருக்கிறோம். அடுத்து முக்கியமான ஒரு காரியம் உங்களை காண்பிக்க விரும்புகிறது என்னென்னா, தேவனுடைய நேரத்தில் எல்லாமே சரியாக நடக்கும். காட்ஸ் டைமிங். அந்த பார்த்தோம், அந்த பிலிப்பு வந்து ஓடுறான், அந்த இவர் ரதத்தில் போகிறாருன்னா அது ஒரு காட்ஸ் டைமிங். எத்தனை பேர் அதை நீங்கள் பிரயாணத்தில் மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க? ட்ரெயினில் அவன் ஆட்டி பேசியிருக்கிறாங்க, ட்ரெயினில், பஸ்ஸில், பிளைனில். நான் பிளைனில் பேசியிருக்கேன். இப்போ கூட உட்காந்து ஏதாவது கான்வர்சேஷன் வந்துட்டுருக்கோம், ஆனால் தேவனை குறித்து
ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பாரு. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, நாம் இந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த நேரம் தேவன் கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. அடுத்து ரட்சிப்பு என்பது பார்வையடைவது. அவன் சவுலுக்கு அதுதான். நிறைய காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்குது. நம்ம ஒருவேளை கண்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம், மனக்கண்களை நம்ம பார்ப்பதில்லை. ஆனால் அப்படி மனக்கண்களில் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எதை பார்க்கணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்போ எதை பார்க்கணும்? அறுப்பு மிகுதி இருக்குது, வேலையாட்களோ குறைவு என்று பார்க்குறோம் இல்லையா? அதை பார்க்கணும். அறுப்பு மிகுதியாக இருக்குது, போய் ரீப் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு. எந்திரிச்சு போய் நடந்து போய் எடுத்துக்குங்க. அதை பார்க்க வேண்டுமா? நம்முடைய கண்களில் இருக்கின்ற செவில்கள் உழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி சவுலுக்கு அந்த காரியங்கள் விழுந்து பவுலாக மாறினானோ, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய காரியங்கள் அவர் செய்தாரோ, அதே போல் நம்முடைய கண்களிலிருந்து சில காரியங்கள் விழுவது அவசியமாக இருக்கிறது. திருத்துவ தேவன் இந்த எல்லா காரியங்களிலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த திருத்துவத்தை குறித்து நாம் யோசித்து பார்த்து அதை மெடிடேட் பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் நிறைய இருக்குது. அது தனியாக ஒரு பெரிய 1 டே செமினார் வச்சா கூட அது பத்தாது. 10 நாள் வச்சாலும் அது பத்தாது. ஏன்னா நம்ம எவ்வளோ காரியங்களை பேசுகிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற காரியம் அதில் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிறது, தேவன் பிதாவாகி தேவன் அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை அவரை ப்ரொக்ளைம் பண்ணார், அதை நற்செய்தியாக சொன்னார். எல்லாத்தையும் இடத்துல வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கின்ற ஒரு அழைப்பை அவர் கொடுக்குறார். பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு எம்பவர்ஸ், நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிதாவின் அழைப்பை நிறைவேற்றக்கூடிய, அவர் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். நான் முதலே உங்கள்கிட்ட சொன்ன இந்த காரியத்தை காண்பித்த பொழுது, ஒரு அனனியா இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? ஒரு பவுல் வந்திருக்க முடியாது இல்லையா? ஒரு பிலிப்பு அவன் சமாரியாவிலே இருந்திருந்தான்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த இடத்துல போகாமல் இருந்திருந்தா, தேவன் நீ போ, இந்த இடத்துல இந்த அந்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் பர்டிகுலர் இதில் நீ போகிறப்ப சொல்கிறப்ப அவன் கீழ்ப்படிந்து போகாமல் இருந்திருந்தா, அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். நம்ம அது மட்டும்தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் அந்த இன்சிடென்ட்னால என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. ஒரு பெரிய இம்பாக்ட் அங்கே நடந்திருக்கும். ஆமென், நிச்சயமாக நடந்திருக்கும் இல்லையா? அடுத்து எல்லாமே பார்க்குறப்ப ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட், அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சீடர்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு இந்தியா இலங்கைக்கு கொண்டு வந்தது யார்? தோமா. அவர் கீழ்ப்படைஞ்ச அந்த வார்த்தையை கேட்டு அவரை பார்க்குறப்ப இதில் ஆடிப்பாய்ந்த கரங்களை கையை போட்டு நான் தொட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள். ஆனால் அதுக்கும் அது செஞ்சார் தேவன். செஞ்சுட்டு அவரும் பலனை பெற்றுக்கொண்டார். அந்த பலத்தின் நிமித்தமாக இந்தியாவுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இன்றைக்கு அந்த கீழ்ப்படுதலுடைய பலனை நாம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம என்ன யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பவுலோஸ் போல இருக்கிறது பெரிய காரியம்தான். சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கலாம், பெரிய காரியங்களை செய்ய முடியும், அவரை போல் பெரிய ஒரு இம்பேக்டை பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாட்டாலும் ஒரு அனனியாவை போல் ஒரு சிறிய காரியத்தையாவது நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியாதா? ஆனால் அது சிறிய காரியம் இல்லை, அது பெரிய காரியம். அது சின்ன காரியமே கிடையாது. அனனியா பண்ண காரியம் சின்ன காரியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாக, இந்த குறிப்பிட்ட அதிகாரங்கள் மூலமாக கடவுள் நமக்கு காண்பிக்கிறது, ஒரு சாதாரண மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் ஒரு பெரிய அப்போஸ்தலராக மாற்ற தேவனால் முடியும். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த இடங்கள் இனிமேல் காலியாக இருக்காது, இந்த சீட்ஸ் இனிமேல் காலியாக இருக்காது. ஆமென். தேவன் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தெருக்களில் அந்த கட்டுகளில் இருக்கிறவங்க, வியாதியின் பிடியில் இருக்கிறவங்க, ஒரு போதைக்கு அடிமையாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களை சந்திக்கும்படியான ஒரு பெரிய அழைப்பினை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய அசைவினை நமக்குள்ளாக உண்டாக்க முடியும், நம்முடைய சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தில் நம்ம உண்டாக்க முடியும். சமாதானத்தை சொல்லி நல்ல காரியங்களை நற்செய்தியாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். சமாதானத்தை சொல்லி நற்செய்தி எது?
இந்த இயேசு எனக்கு தேவை, உங்களுக்கும் அந்த இயேசு தேவை. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த நற்செய்தியாளர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று அருமையான அந்த ரோமர் புஸ்தகத்தில் அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் முடிக்கிறது இப்போ ஒரு போன நான் பிரசங்கத்தில் இது சொல்லணும்னு சொல்லி முடிக்கல. ஒரு வில்லியம் கேரின்னு சொல்லிட்டு இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் வந்து ஆமாம், ஷூ மேக்கர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு பெரிய செராம்பூர் பல்கலைக்கழகத்தை நிறுவி இது பண்ணுறார். அவர் சொன்ன காரியம், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவன் இடத்துலேருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை முயற்சி செய். முதலாவதாக நாம் செய்வதற்கு போவதற்கு பெரிய காரியங்களை அவற்றில் எதிர்பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கோம். என்ன காரியங்களாலும் சரி, நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஆவியால் நிரப்பப்படுதல், எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியங்களையும் அவற்றில் எதிர்பார்ப்பதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது, தகுதியும் இருக்குது, எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆமென்.